ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு லைனிங் ப்ளவுஸ்க்கான அலவன்ஸ் தான் போட போகிறேன். நான் ஷார்ட் வீடியோலையும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது சீக்கிரமாக முடிஞ்சிடும், சரிங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், சரிங்களா? இது பிக்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தச்சு பாருங்க, கண்டிப்பாக நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். 40 சைஸ்க்கான அலவன்ஸு. நான் ப்ளைன் ப்ளவுஸ் வெறும் காட்டன் ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு போட்டு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்டர் வந்துட்டு இப்படி கொடுத்துருக்காங்க, டாட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க்கு பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இதில் வேலை இல்லை, சரிங்களா? அதனால் வந்துட்டு சும்மா நம்ம இந்த பார்டரோ லேஸ் வச்சு இதனுடைய ஃபினிஷிங் நம்ம கொடுத்துடலாம். கழுத்துக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்கணும், லேஸோ பார்டர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான லைனிங் வந்துட்டு பிங்க் ஷேடு க்ரீன் ஷேடு இதுவாகிறதுனால நான் க்ரீன் ஷேடு எடுத்திருக்கேன், சரிங்களா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான அலவன்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கழுத்தினுடைய அகலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.5, நீளம் வந்துட்டு 7 வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழவும் 2.5 வச்சுருக்கேன். அவங்க முன் கழுத்தும் பின் கழுத்தும் ஒரே ஹைட்டில் கேட்டிருக்காங்க, ஸோ அதனால் வச்சுருக்கேன். இவங்க மீடியமான உடம்பு, ரொம்ப குண்டும் இல்லை ரொம்ப ஒல்லியும் இல்லை, மீடியமாக இருக்கிறவங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வச்சுருக்கேன். ஷோல்டனோட அளவு 4 வச்சுருக்கேன். கழுத்துக்கான அரை போய்டும், கைக்கான அளவு 1/2 போய்டும், மிச்சம் 3 இருக்கும், சரிங்களா? ஸோ வந்து இது வந்துட்டு ஷோல்டருக்கான அளவு. கை ஹாம்கோலுக்கான அளவு பார்த்தீங்கன்னா 6 வச்சுருக்கேன். அந்த சைட்லேயும் 6 வச்சு நம்ம வந்துட்டு பாக்ஸ் போட்டுக்கலாம், சரிங்களா? பாடி சுற்றளவு வந்துட்டு 40 இல்லைங்களா? அதில் ஒரு பகுதி வந்து 10 போயிட்டு நம்ம வந்து 2 மீட்ரு வந்துட்டு 2 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கான அலவன்ஸ் விட்டுருக்கேன். 1.5 வச்சுக்கோங்க, 1.5 வச்சுக்கோங்க. நான் 2 விட்டு வச்சுருக்கேன், சரிங்களா? ஏன்னா நம்ம வந்துட்டு தச்சு முடித்தோன்னா அரை வந்துட்டு கொஞ்சம் எங்கன்னா பேலன்ஸ் ஆகும், அதனால் நான் அரை விட்டு தான் நான் வந்துட்டு பண்ணிக்க 10.5 வச்சுருக்கேன், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை குழிக்கான 1.5 வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு 3, இந்த சைடு 3 கர்வ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு டிப்ஸு, சரிங்களா, பிக்னர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அதிலேருந்து ஆஃப் இறக்கிட்டு 1 வச்சுக்கோங்க. இது கழிக்குழிக்கான அலவன்ஸு. அங்கே கர்வ் பண்ணிக்கோங்க முன்கழு கைக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். இங்கேருந்து 4.5 வச்சுக்கோங்க, சரிங்களா? கீழே மொத்தமே நம்ம முன்னோட அளவு எவ்வளோ எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா 14 எடுத்துருக்கோம், சரிங்களா? பின் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 16 எடுத்துக்கிறேன், சரிங்களா? இப்போ நான் முன்னுக்கு மட்டும் சொல்லிடுறேன். 14 எடுத்துருக்கேன் இல்லைங்களா? அந்த 14 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளோட சைட்லேருந்து 4.5 வச்சுருக்கேன், சரிங்களா? இதான் ஷேப்க்கான கரெக்டான அலவன்ஸு. இந்த சைடு 1.25, இந்த சைடு 1.25 ஷேப் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 2 எடுத்துருக்கேன், அங்கேருந்து 2 எடுத்துக்கிறேன், சரிங்களா? இந்த 3 பாயிண்ட்டுமே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இதான் வந்துட்டு ஷேப்க்கான அலவன்ஸ், சரிங்களா? இப்போது பேக் வந்து 16 வச்சுருக்கேன்னு சொன்னேன். அது வந்துட்டு அரை வந்துட்டு 15 ஹைட்டு போய்டும், மிச்சம் 1.5 இருக்குது. மேலே வந்துட்டு தையலுக்கான அலவன்ஸ் ஷோல்டருக்கு போய்டும் அரை, மிச்சம் வந்து கீழே வந்துட்டு 1 வந்து மடிச்சடிக்க நான் விட்டுருக்கேன். அரை கூட மடிச்சடிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். அது துணி கொடுத்து மடிச்சடிக்கலாம், நீங்கள் எப்படியோ ரெண்டுத்துமே ஜாயின் பண்ணி மடிச்சடிக்கலாம். அது தனி வீடியோ உங்களுக்கு போடுறேன், சரிங்களா? இப்போ வந்துட்டு மொத்தம் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மொத்தம் வந்துட்டு நான் 10.5 சொல்லியிருக்கேன். தையலுக்கான அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 சொல்லியிருக்கேன். மொத்தம் நான் 12 வச்சுருக்கேன், சரிங்களா? இது வந்து பட்டிக்கான அலவன்ஸு 5 வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சு வந்துட்டு இறக்கி இப்படி வெட்டிக்கோங்க. பட்டிக்கான அலவன்ஸு ஒரு சைடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிக்கோங்க, அவ்வளோதான். பட்டிக்கான மேட்ரு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைக்கான அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஹைட் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 9 கேட்டிருக்காங்க, சரிங்களா? நான் 10 எடுத்துருக்கேன் துணியில் அளவு ஹைட்டு. அதில் வந்துட்டு அரை வந்து கீழே மடிச்சடிக்க, அரை வந்துட்டு மேலே மடிச்சடிக்க. இங்கேருந்து 9.5 வச்சுருக்கேன் கைக்குழிவு. அவங்களுக்கான அலவன்ஸை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4ல் ஒரு பகுதி கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, 2ல் பாதி 1 கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. 1 இன்ச்சு வந்து தையலுக்கான அலவன்ஸ் விட்டுருக்கேன். இதை வந்துட்டு நடு பாயிண்ட்டு, இந்த கோடு போட்டு வந்தீங்களா 9.5 வச்சு, நடு பாயிண்ட்டை வந்துட்டு இப்படி கேவாக போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது வந்துட்டு இப்படியே வெட்டிக்கோங்க. 2வது வெட்ட சொல்ல நம்ம ஷேப் கொடுக்க சொல்ல ஃப்ரண்ட்டுக்கு கொடுப்பின ஷேப்பு அது வந்துட்டு நம்ம அரைஞ்சி இந்த கர்வில் கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது புரியலனா நீங்கள் கைக்கான அலவன்ஸ் மட்டும் நான் தனியாகவே வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ரொம்ப லாங்காக போகும், சரிங்களா? நிறைய துணி இருக்குது தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கண்டிப்பாக ப்ளவுஸு நான் ஆரி ஒர்க்கு எல்லாமே பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு
தைக்கிறது கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் நம்பர் சொல்லுங்கள், போட சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் தச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.